தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மா வ தஃஹீமா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் ரப்பி தம்மிம் பில் கைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 8வது நாள் கிளாஸா 9வது நாள்? 9. முதல் நாள் நடத்தின எழுத்துக்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது நாள் முடியலையா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு 7 எழுத்துக்கள் மட்டும் படிக்க வேண்டியது இருக்குது. அதில் இன்னைக்கு 3 எழுத்து படிச்சிடலாம். இது வரைக்கும் நடத்தின எழுத்துக்கள் இது குழப்பம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தால் தா ரா எழுதும்போது கொஞ்சம் ஒரே மாதிரியே இருந்துச்சு நிறைய பேர் நோட்டில். நான் அன்றைக்கே சொன்னேன், தா ஆரம்பித்த இடத்துலேயே முடிக்கணும். ரா நல்லா சாஞ்சு முடிக்கணும். அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி படிக்க போகிற எழுத்து க. இது தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் உச்சரிப்பு இல்லாத ஒரு எழுத்து. ஆனால் இங்கிலீஷில் கா கீ கு அப்படின்ட்டு நம்ம எழுதுறதுக்கு அந்த உச்சரிப்புக்கு வேற ஒரு எழுத்து இருக்குது. கா கீ கூக்கு வேற ஒரு எழுத்து இருக்குது, கே இல்லாமல். என்ன எழுத்து? சிஹெச் சொல்கிறீங்களா? சிகே சொல்கிறீங்களா? சிஹெச்ஏவா? அது இல்லை, அது உச்சரிப்பு மாறும். சி யூஸ் பண்ணுவாங்க சில இடங்களில். கேட் சி வரும் சில இடங்களில் தான் அது, அதனால் அது கணக்கு இல்லை. கே எப்படி முழுசாக காக்கி கூக்கே உபயோகப்படுத்துகிறோமோ அதே மாதிரி இன்னொரு எழுத்து காக்கி கூக்கே யூஸ் பண்ணுவோம். அது என்ன எழுத்து இங்கிலீஷில்? கியூ. கியூ ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இங்கிலீஷில். குயின். குயிக். அவர் நினப்பு குயினில் இருக்கு. இவர் குயிக்காக முடிங்கிறார். சரி. இப்போ அரபியில் வரக்கூடிய இந்த காஃப் இருக்கே, கா கா கி கு, ஒரு அதிகப்படியான சவுண்டு வரும். இதுக்கு சிமிலியரான எழுத்து கா. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் 3வது நாள்லேயே. கா கீ கு ஏற்கனவே நம்ம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆங்கிலத்தில் உள்ள உச்சரிப்பு கொண்ட அது எழுத்து தான் அது. அதில் எந்த குழப்பமும் இல்லை.
இதுதான் புதுசு. இது வந்து அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அது வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் கா முன்னம் வாயிலேயே சொல்லிடலாம் கா. இதை சொல்லும்போது அடித்தொண்டையிலிருந்து எடுக்கணும். கா கா. அடித்தொண்டையிலிருந்து வரக்கூடிய சில எழுத்துக்கள் இருக்குது. இப்போ மனிதனுடைய நாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நுனி நாக்கு, அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உதடுகள், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? உதடுகளுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, உதடுகளில் ஆரம்பிக்குது. உதடுகள்லேருந்து சில எழுத்துக்கள் சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே எழுத்துக்களை பற்றி பாடம் நடத்தும்போது சில எழுத்துக்கள் சொல்லியிருக்கோம், இரு உதடுகள்லேருந்து வெளியாகுதுன்னு. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ப கூட உதடு தான், ஆனால் உதட்டினுடைய பிற்பகுதி ம. இதில் ரொம்ப ஆழமாக உங்களுக்கு விளக்கம் சொன்னால் குழப்பிடும். அது ஓகே. ப ம. வேறு இப்போ மாவே எடுத்துக்குவோம், வேறு எதுவும் வேணாம். ம ம வந்து இரு உதடுகள்லேருந்து வெளியாகுது, உள்ள வேலையே இல்லை. அப்படியே சில எழுத்துக்கள் எடுத்திங்கன்னா முன் வரிசை பற்கள்லேருந்து வெளியாகும். இன்னும் சில எழுத்துக்கள் எடுத்திங்கன்னா கடவாய் பற்களுடைய வரிசையிலேருந்து வரும். இதுக்கு மேலே வரக்கூடிய எழுத்துக்களில் அது சொல்லுவோம். இன்னும் சில எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் தொண்டையில் கூட ஆ சொல்லுங்களேன். ஆ நம்ம படிச்சிருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஆ, இந்த ஹாலாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வரும். ஆ ஹா ஹா இதெல்லாம். இந்த எழுத்து இருக்குது பா. இந்த எழுத்து தான் சொல்ல போனால் இருக்கிறதுலே கடைசி, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. பா தொண்டையின் அடிப்பகுதியிலிருந்து இந்த எழுத்தை கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் உச்சரிக்கிறதுக்கு ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்துட்டால் வந்துடும். கா கா. அது சொல்லும்போது கா கா கி கு. இது வந்து கா கா கி கு. நல்லா சொல்லி பழகிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டு நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். கா கி கு. அதிகப்படியான ஒரு சவுண்டு தரும். அது சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துடும். இது ரொம்ப முக்கியமானது. உச்சரிப்பு வரலன்னா பரவாயில்லை அப்படின்னு இதை விடக்கூடாது. எழுத்துக்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உச்சரிப்புகளை பொறுத்த வரைக்கும் சில எழுத்துக்கள் உச்சரிப்பு வரலன்னா பிரச்சனை இல்லை. எல்லாமே உச்சரிப்பு 100% எடுக்கணும். அது குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்கலாம், இப்போ நம்மள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதுக்காக இந்த உச்சரிப்பு மாதிரியே இருக்கக்கூடிய வேறு சில எழுத்துக்கள் இருக்கிற எழுத்துக்கள் விஷயத்தில் அப்படி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு எழுத்து இப்போ உங்களுக்கு ஐன்னு ஒரு எழுத்து வரும், ஆ. அது கூட இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. இப்போ இது ஈஸியாக வந்துடும். இது ஹா. சா சா இருக்குது. இது வந்து நமக்கு பழக்கப்பட்டா வந்துடும் ஈஸியாக. ஒருவேளை ஒருத்தருக்கு வரலன்னாலும் இது விஷயத்தில் நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அது வந்து வேறு ஏதாவது ஒரு எழுத்தில் கொண்டு போய் அவ்வளோ சீக்கிரம் விடாது. சா நீங்கள் சொல்லும்போது அதில் பாதி வந்துச்சுன்னா கூட சான்னு வந்துடும். முழுசாக ஒரு ஆளுக்கு வரவே வராதுன்னு கிடையாது அந்த எழுத்து, சரியா? அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த எழுத்து உச்சரிப்பு நம்ம எடுக்கலைன்னா இந்த எழுத்தாக வந்துடும். ஓ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படி எழுத்து உச்சரிப்பு மாறும் பொழுது வார்த்தை மாறுபடும். வார்த்தை மாறுபடும் போது அர்த்தமே தவறாக போயிடும். அதனால் உச்சரிப்பு கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய எழுத்துக்களில் இது ஒன்று. கா காவே தான் சொல்கிறோம், ஆனால் இங்கேருந்து எடுக்க முயற்சி பண்ணுறோம். கா கா. ஓகே. இப்போ இந்த எழுத்துடைய மாடல் ஏற்கனவே நம்ம பார்த்த மாடல் தான். எது மாதிரி இருக்குது? நான் மாதிரி இருக்குது. சேம் பானை. இங்கே இருக்க ஒரு வளையம் இல்லை, அதை எடுத்துட்டோம்னா ஒரு புள்ளியோட நான் வந்துடுது. ஆச்சா? இப்போ இதுக்கும் வித்தியாசம். ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, ஒரு வளையம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. இது நமக்கு குழப்பற எழுத்து இல்லை.
ஏன் 2 புள்ளி வச்சாங்க, ஒரு புள்ளியே வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரலாம். ஒரு புள்ளியாக வச்சாக்கா தனித்தனி எழுத்தாக இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. ஜாயிண்ட் லெட்டராக வரும் பொழுது இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இங்கே கட் பண்ணிடுவாங்க, இதை வந்து இங்கே கட் பண்ணிடுவாங்க. ஒரு புள்ளி வச்சா ஃப, அதுலேயே 2 புள்ளி வச்சா க. ஜாயின் பண்ணும்பொழுது அது வந்து எந்த எழுத்துன்னு குழப்பம் வருங்கிறதுனால தான் 2 புள்ளி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த எழுத்து பிரச்சனை முடிஞ்சா? புரிஞ்சிருச்சுங்களா? இதை உச்சரிப்பு எடுக்கிறது மட்டும் கஷ்டம். இதை அழிச்சுக்கலாம். ஓகே, 1 ஓகையா. ரெண்டாவது 3வது நடத்த நினச்ச எழுத்துக்கள் வேறு, கொஞ்சம் ஈஸியாக நடத்திக்கிறலாம். இப்போ அடுத்து படிக்க போகிற 6 எழுத்துக்கள் 2 ஜோடி ஜோடியாக வருது. ஒரே உச்சரிப்பு, புள்ளியை வச்சு மட்டும் மாறுது. ஒரே ஒரு புள்ளி தான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 எழுத்துக்கள், 6 எழுத்துக்களுமே 3 மாடல் தான். 1 துவ, ரொம்ப ஈஸி, சொல்ல போகிறத புரிஞ்சுக்கிட்டா. இது வந்து த, சாதாரணமாக சொன்னால் த, பழக்கப்பட்ட எழுத்து, எல்லா மொழியிலையும் இருக்குது. இது வேறு மொழியிலலாம் கிடையாது. சரி, அதுக்கு என்ன வித்தியாசம்? இது கா எடுத்தோமே, கா மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கணுமான்னா அதுக்கு அவசியம் இல்லை. இது ஈஸி தான். த த சொல்லும்போது நாக்கு இப்படியே இருக்குது. துவ சொல்லும் பொழுது நாக்கு கொஞ்சம் 2 ஓரத்துலையும் இப்படி மடக்கிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். துவ, அதாவது தமிழில் இது த, இதை படித்தாக்கா துவ துவ. இது 2 மாதிரியுமே உச்சரிக்கக்கூடாது. இந்த வ சொல்கிற மாதிரியும் இருக்கணும், சொல்லாத மாதிரியும் இருக்கணும். துவ அப்படின்னு வ உச்சரிப்பு பட்டவர்த்தனமாக தெரியக்கூடாது. அதே நேரத்தில் த நேராக சொன்னோம்னா வாவோட சம்மந்தமே இல்லாமல் போயிடுது. துவ துவ துவ, அவ்வளோதான். இந்த மாடலை பார்த்துக்கோங்க. இந்த மாடலு கொஞ்சம் ஈஸியான மாடல். ஏன் ஈஸியான மாடல் இந்த எழுத்து சொல்கிறோம்னா, இந்த எழுத்து ஜாயிண்ட் லெட்டர்ஸாக வந்தாலும் தனியாகவே வந்தாலும் முழுசாகவே இருக்கும். எங்கேயுமே வந்து சேதாரம் ஆகாது. சில எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் தன்மை இருக்குது. ஜாயிண்ட் லெட்டர்ஸில் வந்தாலும் நமக்கு வந்து குழப்பாது இல்லை. இதையும் கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டோன்னு வைங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும் என்ன எழுத்துறா அப்படின்ட்டு. அதுக்கான அவசியம் இந்த எழுத்தில் கிடையாது. இது தனி எழுத்தாக வரும்போதும் கூட்டெழுத்தாக வரும்போதும் அது வார்த்தையினுடைய ஆரம்பமாக இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம். எங்கே வந்துச்சுனாலும் இது முழுசாகவே வரும். அதனால் இந்த எழுத்து சிரமமான எழுத்து கிடையாது ஜாயிண்ட் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உச்சரிப்பு நம்ம எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. 1 அடுத்து படிக்க போகிற எழுத்தும் சேம் ஃபார்முலா, சேம் மாடல். ஒரே ஒரு புள்ளி மட்டும் ஜாஸ்தி வருது. அப்படி ஜாஸ்தி வரும் பொழுது அதனுடைய உச்சரிப்பு மாறுபடுது. இந்த எழுத்துக்கெல்லாம் ஈஸி. அதே நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு வரும்பொழுது நம்ம புள்ளியை வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குங்கிறனால இதுக்கு அதிகமாக நீங்கள் பயிற்சி எடுக்கணும். இந்த எழுத்து வ வ. துவ படிக்கும்போது தா மேலே இருக்கிறது தா, இது துவா. ரெண்டுக்குமே நீங்கள் சொல்லிக்கிட்டே கவனிச்சிங்கன்னா நம்ம நாக்கினுடைய ஆரம்ப பகுதி இருக்குல்ல, இந்த இடம் தான் நமக்கு மெயினாக யூஸ் ஆகுது. த துவ. நாம் வந்து இந்த உதடு பகுதியை மட்டும்தான் கொஞ்சம் சுருக்கி திரும்ப விரிக்கிறோம்.
இந்த லா இருக்குதே, இதோட உச்சரிப்பில் வேறு ஏதாவது எழுத்து தோணுதா உங்களுக்கு? ல ரெண்டாவது நாள்லேயே படிச்சுட்டோம். ஃபஸ்ட் எழுத்தா ல படித்தோமா? ல சொல்லும்போது நாக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். மேல் வரிசை பல்லையா? ல மேல் வரிசை பற்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய சதையில் தொடுது. ல இது வந்து இதுக்கு சொன்னோமே அதே மாதிரி தான். தேவை வந்து நாக்கை நேராக வச்சு சொன்னோம்னா துவாவை வந்து கொஞ்சம் இப்படி வளைச்சிக்கிறோன்னு சொன்னோமே, அதே மாதிரி தான் லங்கிறத இப்படி நான் வளைச்சி சொன்னீங்கன்னா இந்த எழுத்து வராது. இன்னும் கொஞ்சம் வந்து இதுக்கு சிரமப்படணும். வ என்ன சேஞ்ச் பண்ணணும்னா ல சொல்லும்போது மேல் வரிசை பற்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய பகுதியை தொடுறோம். அந்த இடத்த ல ல இது வந்து பற்கள்லேயே வைக்கணும். நாக்க வ பல்லில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா லா தான் வரும். பல்லில் வச்சு சொல்லி முடிக்கிற வரைக்கும் பல்லிலே இருக்கணும். வ புரியுதுங்களா? முன்வரிசை பல்லு ஈஸியாக இருக்குங்கிறதுனால முன்வரிசை பல்லு சொல்கிறேன். நீங்கள் எந்த பல்லில் வச்சிங்கனாலும் லா வரும். கடவா பல்லே வைங்க வ, ஆனால் சிரமமாக இருக்கும். நீங்கள் ரோட்டில் போகும்போது அது மாதிரி யாராவது செஞ்சுட்டு போனீங்கன்னா அப்புறம் என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறேன்ட்டு தேவையில்லாத சண்டைகளுக்கு அது வழிவகுக்கும். அதனால் கடவாய் பற்களை தொட்டு வ முயற்சிக்காதீங்க. முன்வரிசை பல்லையே வ ல மாதிரியே, ஆனால் இது கொஞ்சம் கடினம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக தோணுச்சுன்னா கூட்டெழுத்தாக வரும்பொழுது அதோடைய கஷ்டம் புரியும் ஒரிஜினலாக. இப்போ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இருக்கிற 29 பீஸையும் ஒன்று ஒன்றா கொடுக்குறனால அடையாளம் பார்க்குறது ஈஸி, படிக்கிறது ஈஸி, எல்லாம் ஈஸி. கூட்டெழுத்தாக வந்ததுக்கப்புறமும் இதே ஸ்பீடில் போனால் கிரேட்டு தான். ஓகே, இது துவ, இது வ. இதுக்கு சொன்ன மாதிரியே தான் இது வந்து இதை லேன்னு சொல்லுவோம். இல்வ இல்வ அப்படிங்கிறோம். அந்த வா சொல்கிற மாதிரியும் இருக்கணும், சொல்லாத மாதிரியும் இருக்கணும். வ வ இந்த லா போட்டு ஏன் இதுக்கு உதாரணமாக காட்டுறேன்னா, இந்த லா இருக்கே தமிழில் உபயோகப்படுத்தும் போது அந்த லா தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் டெஸ்ட் வைக்கும்போது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லான்னு இங்கேயாவது நம்ம கொடுத்தோம்னா அதுதான் எழுதணும். இந்த லா கொடுத்தோம்னா இதை தான் எழுதணும். இதுக்கப்புறம் இன்னொரு லா வரும், அதுக்கு இன்னொரு லா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே தான். இதுக்கு என்னவெல்லாம் தன்மைகள் சொன்னோமோ அதே தான். தனியாக வந்தாலும் குட்டெழுத்தாக வந்தாலும் ஃபஸ்ட்டாக வந்தாலும் நடுவில் வந்தாலும் கடைசியில் வந்தாலும் எங்கேயுமே மாறாது, டேமேஜ் ஆகாது, முழுசாகவே வரும். அதனால் இந்த எழுத்தை கண்டுபிடிச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபம். எவ்வளோ கூட்டத்தில் இருந்துச்சுனாலும் முழுசாக இருக்கிறனால எழுத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். உச்சரிப்பு மட்டும் நீங்கள் இந்த விஷயத்தில் பழகணும். ஆக இன்றைக்கி படித்த 3 எழுத்துக்கள் ப, இந்த எழுத்து அதிகமான பேருக்கு உச்சரிப்பு வராத எழுத்து. நமக்கு தெரிஞ்சு ஒரு 3 எழுத்து இருக்குது. இந்த 3 எழுத்துக்களில் இது ஒன்று, இன்னும் 2 எழுத்து இனிமேல் பின்னாடி வருது. இது உச்சரிப்பு வந்து ரொம்ப ட்ரைனிங் தேவைப்படும். புரிஞ்சுக்குருவோம், இது இப்படி தாங்கிற வரைக்கும் வந்துடும், ஆனால் சொல்லும்போது வராது. ப தி பு க த்வ வ வ. முன்வரிசை பல்ல பின்னாடி பக்கமாக வைங்க நாக்க. வ ஈஸியாக வந்துடும். ஆமாம், ஆனால் முழுசாக லூவும் வந்துடக்கூடாது. வ லுவ, அது லுவ. முன்வரிசை பல்லு இருக்குல்ல, அதனுடைய பின்னாடி பகுதியில் நாக்க வைங்க. வச்சுட்டு வ நாக்கை அங்கேருந்து ஒட்டிட்டு எடுக்காமல் லா சொன்னீங்கன்னா லாவா வரும். நாக்கை எடுத்துட்டிங்கன்னா லா வந்துடும்.
நாக்கை எடுக்காமல் சொல்லுங்கள். எடுத்துட்டிங்கன்னா லா வந்துடும். பழகிற வரைக்கும் வேணால் ஸ்டாப்லர் பின் அடிச்சு வச்சுருங்க. ஆமாம், அதுதான் சொல்லும்போது டக்குன்னு வெளியே வந்துடும். அதுவே ஃபஸ்ட் எழுத்து புரிஞ்சா உங்களுக்கு? வந்துட்டிங்களா ஃபஸ்ட் எழுத்து நடத்தும்போது? ப இது வந்து க கா கீ கூ சாதாரணமாக சொல்கிறோம்ல, தமிழில் வரக்கூடிய கா கீ கூ. இது வந்து உச்சரிப்பில் கொஞ்சம் அடியிலேருந்து எடுக்கணும். ப கீ. அதனால தான் இதுக்கு பேரே மோட்டா காஃபும்பாங்க. புரிகிறதுக்கு இது வந்து மோட்டா காஃபுன்னுவாங்க. மோட்டானா பெரிய காஃபுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா உச்சரிப்பு கஷ்டப்பட்டு எடுக்கிறதுனால. மூணுமே ஆமாம், இனி வர்றது எல்லாமே அப்படி தான். வேறு எதனாச்சு? சரி, இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே டெஸ்ட்டுகள் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா பழக்கப்படாத எழுத்துக்களாக வர்றதுனால தமிழில் கொடுத்து அரபியில் வாங்குறதுங்கிறது அது தேவையில்லாத குழப்பம் வந்துடும். அதனால் அடுத்து நம்ம வேறு வேறு உச்சரிப்புகள் மாறும்போது நம்ம பேசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் கிளாஸ் இன்னும்.